டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சேமியாவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவோட கடைசியில் சமையல் குறிப்புகள் நிறையா சொல்லியிருந்தோம். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது ஒரு 4 டிப்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஸ்வீட் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் இந்த சின்ன கடாயை வச்சுட்டு இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய், அவ்வளோதான். ஒரு டீஸ்பூன் நெய் போதும். ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் நம்ம துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா நெய்யில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணும். நம்ம இந்த தேங்காய் துருவலை ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக துருவி இந்த நெய் ஒரு டீஸ்பூன் நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துடணும். இப்போ நம்ம தேங்காயில் இருக்க அந்த ஈரம் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொழுன்னு ட்ரை ஆன உடனே நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும் தேங்காய் துருவல். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேங்காய் துருவல் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கடுத்து சேமியா இது வந்து ஃபேவரட் சேமியா தான். இந்த மாதிரி நல்லா குச்சி சேமியா கட் பண்ணது. இது நல்லா ரோஸ்டட் சேமியா தான், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். இதை விட கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். அது இருந்தாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கோம். இந்த 200 கிராம் சேமியாவை எடுத்து நம்ம இங்கே தண்ணி வச்சுருக்கோம். சாதாரண கூல் வாட்டர் தான். இந்த கூல் வாட்டரில் இதை நம்ம சேமியா அப்புறம் உள்ளே சேர்த்துடலாம். லேசாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம்லாம் ஊறலாம் வேண்டாம், சும்மா லேட்டாக இந்த மாதிரி ஒரு அலசிட்டு இப்போ நம்ம இதில் வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம தண்ணியை பூரா வடிகட்டிக்கலாம். இந்த சேமியாவில் இருக்க தண்ணியை பூரா வடிகட்டிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம், சும்மா லேசாக லைட்டாக ஒரு அலசு அப்படி தண்ணியை பூரா வடிச்சிருங்க. நம்ம அந்த அலசி வச்சுருக்க இந்த சேமியா வந்து நம்ம அவிச்சுக்க போகிறோம். அவிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் இட்லி கொப்பரையில் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி வச்சுட்டு நான் இப்போ மேத்தட்டை தான் வைக்கிறேன். மேத்தட்டை வச்சுட்டு அந்த ஒவ்வொரு குழிக்கும் ஒரு இலை இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் அந்த ஈர துணி வச்சுருப்பீங்கள, அந்த துணி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை கூட பயன்படுத்திக்கலாம். இலையை வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே தண்ணியில் அலசிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கூடிய அந்த சேமியா வந்து ஒவ்வொரு குழிலையும் எடுத்து வைங்க. அப்படியே எடுத்து ஒவ்வொரு இதுலேயே வச்சுருங்க. இது இருக்கிற எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த குழிக்கு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த சேமியா எல்லாத்தையுமே அவிச்சு எடுத்துடலாம். வெந்து வரட்டும். இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் ரெடியாக நமக்கு வந்து சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தட்டை எடுத்து தனியாக வெளியில் வச்சுருவோம். இது நம்ம கொஞ்சம் நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். இப்போ நமக்கு சேமியா நல்லா ஆறி வந்துருச்சு. ஆறினதை எடுத்து அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே உதுத்து விடுங்க. எந்த அளவுக்கு உதுத்து விட முடியுமோ அந்த அளவுக்கு உதுத்து விட்ருங்க. எல்லாத்தையும் அப்படியே பிச்சு உதுத்து விட்ருங்க. இப்போ நம்ம சேமியாவை நல்லா அவிச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் உதுத்து போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா உதுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ தான் நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ அடுப்பில் இந்த கடாய் இது மாதிரி கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்து வச்சுட்டு அடுப்பத்தை சூடான உடனே நம்ம நெய் வந்து ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் உருகிருச்சு. உருகின உடனே நம்ம இங்கே உதுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சேமியாவை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அந்த நெய்யிலேயும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியமாக வச்சுட்டு அந்த நெய்யிலேயும் நம்ம அந்த சேமியாவை நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுங்க. இதோடு சேர்த்து நம்ம இங்கே ஒரு 5 பாதாம் பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம். குறைன்னு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஏற்கனவே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் துருவலையும் இந்த இடத்துல சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பு துருவலையும் அந்த தேங்காய் துருவலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள், அவ்வளோதான், சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு இன்றைக்கி முழுக்க கண்டென்ஸ் மில்க் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு 200 ml சேர்க்குறோம். 200 ml கண்டென்ஸ் மில்க்கு இனிப்புக்கு. இந்த அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும்.
நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இந்த இனிப்பு நல்லா இந்த சேமியாவில் மிக்ஸ் ஆகட்டும். இதுபோல் நல்லா நசுக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சேமியா ஸ்வீட்டு தயாராகிடுச்சு. இப்போ இதை அடுத்து அப்படியே நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றணும் வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த சேமியா ஸ்வீட்டை வந்து இந்த ட்ரேயில் நம்ம தட்ட போகிறோம். கீழே வந்து பட்டர் ஷீட் விரிச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் விரிச்சிட்டு இப்போ நம்ம இந்த சேமியா ஸ்வீட்டை எடுத்து அப்படி மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க. இந்த ட்ரேயில் எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அமுத்தி விட்டு சமப்படுத்திக்கலாம். அதாவது ரொம்ப அழுத்தாமல் லேசாக இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சமப்படுத்தி நல்லா வலிச்சு சமப்படுத்தி விட்ருங்க. இது நமக்கு நல்லா ஆறட்டும், நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சேமியா ஸ்வீட் வந்து நல்லா 1/2 மணி நேரம் ஆறிடுச்சு. ஆறினோடனே அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக கத்திட்ட லேசாக இந்த மாதிரி கோர்த்து விடுங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை விரிச்சாச்சு, அதில் நம்ம தட்டிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு சேமியா ஸ்வீட் பர்பி அருமையாக தயாராகிடுச்சு. அப்படியே எடுத்துக்கிட வேண்டியது. அப்படியே நம்ம தேவையான அளவு கட் பண்ணி நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். அப்படியே சின்ன சின்ன பீஸ்களாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. ஒரு சேமியா வச்சு ஒரு சிம்பிளாக அப்படி ஒரு ஸ்வீட்டாக அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சேமியா ஸ்வீட் பர்பி செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி இந்த கிச்சன் டிப்ஸில் முதலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வீட்டில் நடக்கிறது தான். எண்ணெயை கை தவறி சிந்திடுவோம். அதுவும் கிச்சனில் சிந்திருச்சு அப்படின்னா போகும்போது வரும்போது வலிக்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் சிந்திருச்சு அப்படின்னா சிந்தின இடத்துல கொஞ்சம் கோலப்பொடி, அதாவது கோலமாவு எடுத்து மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக வந்துடும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிசுக்கே இருக்காது. இப்போ இரண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை பாத்திரத்தில் உடச்சி ஊற்றும் போதோ இல்லை சாதாரணமாக கை தவறி கீழே விழுந்து சிந்திருச்சு அப்படின்னாலும் அதில் தூள் உப்பு அள்ளி அதில் முட்டைக்கு மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு தொடச்சிட்டிங்கன்னா சுத்தமாக எல்லாமே போயிடும். மூணாவது முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் அடிக்கடி நம்ம அரைக்கும் போது சரியாக அரைப்படாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பிளேடு மாற்றுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைக்க வேண்டியதை அரைச்சிங்கன்னா சூப்பராக அரைச்சி கொடுத்துரும். அடுத்ததாக டீ ஃப்ளாஸ்க்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாமல் மூலையில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து பேட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக சீனி சேர்த்து போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் அதில் ஸ்மெல் வராது. இந்த மாதிரி டிப்ஸுகளோட ஒரு நிறைவான சமையலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.